போராடும் ராகுல் காந்தியுடன் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேரணியாக சென்று போராட்டம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. பேரணியாக சென்று போராட்டம் செய்த நிலையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன விவரம்? பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என நேற்று கண்ணீர் புகை, தடியடி என மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து ராகுல் காந்தி 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் இல்லத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். எனக்கு பின்னால் இருப்பதுதான் பிரதமர் இல்லத்தின் 2வது நுழைவாயில். இந்த இடத்தில்தான் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆகவே இந்த இடத்திலேயே அமர்ந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே, பிரியங்கா காந்தி ஆகியோர் தங்களுடைய தர்ணா போராட்டத்தை தொடங்கினார்கள். அவர்களுடன் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். 100 காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் அலுவலகத்துக்குள் யாரையும் செல்ல காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அனுமதிக்கப்படவில்லை. இப்போது நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தை சுற்றி ஒரு கோட்டையை போல நாலாபுறமும் பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவருமே அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அதே இடத்திலேயே அமர்ந்தபடி தர்ணா போராட்டம் நடத்தினார். சிறிது நேரம் எழுந்து நின்றார், திரும்பவும் மீண்டும் அமர்ந்தார். அப்படியே அவருடைய தர்ணா போராட்டம் தொடர்கிறது. நாங்கள் பிரதமர் மோடியை சந்திக்க வந்திருக்கிறோம், அவரது ராஜினாமாவை கோர வந்திருக்கிறோம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். இங்கு பல்வேறு பேருந்துகளை குவித்து காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியிலிருந்து அகற்ற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அதுவும் அல்லாமல் கடும் கோடை வெப்பம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் சில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இங்கே தங்க முடியாமல் புறப்பட்டு சென்று விட்டார்கள். இந்நிலையில்தான் பிரதமர் அலுவலகத்தின் இணையமைச்சரான ஜிதேந்திர சிங் இங்கே வந்து ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதாவது காவல்துறையினர் ராகுல் காந்தியை வலுக்கட்டாயமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தினால் அது பிரச்சனையாகும் என தெரிவித்ததன் அடிப்படையிலே ஜிதேந்திர சிங் இங்கே வந்தார். ஜிதேந்திர சிங் ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமான முறையிலே அவரை இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருந்தபோதிலும் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் இதுவரை ஏற்படவில்லை. ராகுல் காந்தி இன்னும் எனக்கு பின்னால் தெரியும் அந்த இடத்திலே அங்குதான் தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார். இங்கே கிட்டத்தட்ட 1000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பகுதிக்கு வரும் சாலைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கின்றன. புதிய தலைமுறை உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களை சேர்ந்தவர்களும் காவல்துறையுடன் அனுமதி பெற்று, அதாவது தாங்கள் ஊடகங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அதன் பிறகு மட்டுமே இங்கே நடந்து வருவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. வாகனங்கள் எதுவும் வருவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. எவ்வளவு நேரம் ராகுல் காந்தி இன்னும் தர்ணா போராட்டம் நடத்துவார் என காத்திருந்து காவல்துறையினர் மற்றும் பிறர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுவார் பின்னால் எந்த அளவுக்கு கூட்டம் குவிந்திருக்கிறது என்பதை. இந்த பகுதியிலே நடந்து வர முடிந்த காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களும் முடிந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திரளாக அனைவரும் குவிந்திருப்பதால் இந்த பகுதியே ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. ஒரு புறம் பார்த்தால் காவல் ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று சொல்லப்படும் நீல நிற சீருடை அணிந்த காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு நிறம் கொண்ட பல காவல்துறை பேருந்துகள் இந்த பக்கம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கத்திலே கிட்டத்தட்ட 200 காவல்துறை, டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அனைவருமே அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழலில் முன்பெப்போதும் இது போன்ற நடந்ததே கிடையாது. பிரதமர் அலுவலகத்தின் முன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரே வந்து அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்றால் எந்த அளவுக்கு நிலைமை இப்போது எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நேற்று மாணவர்கள் மீது நடந்த தடியடி, கண்ணீர் புகை தாக்குதல் ஆகியவற்றுக்கு நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுமே அதன் பிறகு முடக்கப்பட்டன. 2 அவைகளுமே மாறி மாறி ஒத்திவைக்கப்பட்டு நாள் முழுவதுக்கும் இறுதியாக ஒத்திவைக்கும் சூழல் ஏற்பட்டது. ராகுல் காந்தி மருத்துவமனைக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார். அதே போலவே அரசு தரப்பிலே மத்திய அமைச்சர் நட்டாவும் மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
கரப்பான் ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஜந்தர் மந்தரிலே அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் ஊர்வலம் எதையும் நடத்தவில்லை. அமைதியான முறையிலேயே இங்கேயே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என ஜந்தர் மந்தர் பகுதியிலே இருக்கிறார்கள். அதே சமயத்திலே அவர்களுக்காக நியாயம் கேட்டு ராகுல் காந்தி தற்போது இங்கே வந்திருக்கிறார். ராகுல் காந்தி மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் ஆகியோரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக துணையாக இங்கே நிற்கிறார்கள். ராகுல் காந்தி மற்றும் அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் இடம் அவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. கிட்ட இறங்குவதே கடினம். இத்தகைய சூழ்நிலையில் படிப்படியாக மேலும் பல காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் இங்கே வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் நாலாபுறமும் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் வர அனுமதிக்கப்பட்டால் இந்த இடமும் ஜந்தர் மந்தர் போல ஒரு போராட்ட களமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கணபதி, போராட்ட களமாக மாறி இருக்கும் தலைநகர் டெல்லியை இந்தியாவை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இளைஞர்களுக்கு ஆதரவாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டிருக்கும் இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி.